ஹே லவ்லீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப நாள் கழித்து ஒரு டிஐஎம்எல் vlog தான் பார்க்க போகிறோம். ஆர்கனைசிங், க்ளீனிங் அந்த மாதிரி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பணியாரம் தான் செய்ய போகிறோம். இந்த பணியாரக்கல் வந்து பார்த்திங்கன்னா நான் இண்டஸ் வேலியிலேருந்து வாங்கியிருந்தேன். மெயினாக கேஸ்ட் அயனில் வாங்கணும் அப்படிங்கிறதுனால அதில் பெஸ்ட் இண்டஸ் வேலி ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அதில் இந்த பணியாரக்கல் நான் வந்து வாங்கியிருந்தேன். மெயினாக இண்டஸ் வேலியில் இருக்க எல்லா ப்ராடக்ட்ஸுமே டாக்ஸின் ஃப்ரீ அண்ட் அயனில் நம்ம வந்து குக் பண்ணுறதுனால ஃபுட்டோட டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் எல்லாமே ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். கல்லும் வந்து பார்த்திங்கன்னா சரியான வெயிட்டு, 2 கை இல்லாமல் தூக்குறது ரொம்பவே கஷ்டம். நான்ஸ்டிக்லலாம் யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி அயனில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு விஷயம். ஸோ அதனால் நான் இந்த இண்டஸ் வேலியிலேருந்து பணியாரக்கல் வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி சீசன்டு கல் இது, அதனால் ரொம்ப ஈஸியாகவே பணியாரம் வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு டக்குன்னு வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு நம்ம மாவு ஊற்றி வச்சோம் அப்படின்னாலே நம்மளுக்கு எந்த கஷ்டமே இல்லாமல் ஈஸியாக பணியாரத்தை நம்ம சுட்டு எடுத்துடலாம். கல்லும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஹெவியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஈஸியாக வந்துடுது. கூடவே நம்மளுக்கு இந்த இண்டஸ் வேலியிலேருந்து அந்த பணியாரம் திருப்பறதுக்கு உண்டான ஒரு ஸ்டிக்கும் நம்மளுக்கு வந்துடுது. ஸோ ஈஸியாக பணியாரங்களும் நம்ம திருப்பிடலாம். பணியாரத்துக்கு முன்னாடி நான் நான்ஸ்டிக் கல் தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ சீசன்டு கல்லாக இருக்கணும் கேஸ்ட் அயன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இண்டஸ் வேலியிலேருந்து வாங்கியிருந்தேன். கூடவே நம்மளுக்கு பிடிக்கிறதுக்கு இந்த grip மாதிரி சைட் பேண்ட்ஸும் கொடுக்குறாங்க. அதனால் அது ஈஸியாக இருக்குது, ஹீட் வந்து ஸ்ப்ரெட் ஆகாத மாதிரி. ஸோ அவ்வளோதான், மார்னிங்க்கு டக்கு டக்குன்னு பணியாரமும் சுட்டு எடுத்தாச்சு. இன்றைக்கி பணியாரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் க்ரீன் சட்னி வந்து செஞ்சுருந்தேன். கொத்தமல்லி புதினா சட்னி மாதிரி ஒரு மிக்ஸ்டு சட்னி மாதிரி செஞ்சுருந்தேன். ஸோ இது ரெண்டுக்கும் ரொம்பவே நல்லா இருந்தது காம்பினேஷன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு லஞ்சுக்கு வந்து இன்றைக்கி டோஃபு கிரேவி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு புது கடாய் வாங்கியிருந்தேன். ஸோ அதில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேம் இண்டஸ் வேலியிலேருந்து ஒரு கடாய் வாங்கியிருந்தேன். அதில் தான் இன்றைக்கி நம்ம குக் பண்ண போகிறோம். ஸோ ஆயிலில் வந்து பட்டை கிராம்பு போட்டு கொஞ்சமாக ஆனியன் ஃப்ரை பண்ணிக்கலாம். லாஸ்ட் வச்சுருந்த நான் சில்வர் கடாய் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி அடி பிடிக்கும். நிறைய பேர் கடாய் வந்து சேஞ்ச் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் வந்து நல்லா ரிசர்ச் பண்ணி இண்டஸ் வேலியில் இந்த ட்ரைப்ளை கடாய் வாங்கியிருந்தேன். இது வந்து யூஸ் பண்ணதுலேருந்து சுத்தமாக அடி பிடிக்கல. ஸோ ஃபஸ்ட்டு இதெல்லாம் நான் ஃப்ரை பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டேன் அரைக்கிறதுக்கு. சேம் அந்த பனியார் கிரிப் கைக்கு பிடிக்கிறத எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதே கடாயில் திரும்ப ஆயில் கொஞ்சம் கீ விட்டுட்டு அந்த கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா குக் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. கூடவே இந்த கிளாஸ் லிட் இருந்துச்சு. ஸோ பாயில் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலிருந்தே பார்த்துக்கலாம். நான் வந்து மீடியம் சைஸ் கடாய் வாங்கியிருந்தேன். எனக்கு கிளாஸ் லிட் இருந்தது, ரொம்பவே கிளாஸியாக இருந்தது, பிடிச்சிருந்தது. ஸோ வெளியிலேருந்தே அது பாயில் ஆகுதான்னு பார்த்துட்டு திரும்ப எடுத்து கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுட்டேன். அதையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு கூடவே கொஞ்சம் கசூரி மேத்தி லீவ்ஸ் ஆட் பண்ணிட்டேன் பாயில் ஆகும்போது. ஸோ லாஸ்ட்டாக இந்த கிரேவி குக் ஆனதுக்கப்புறமா நான் வந்து டோஃபூஸ் வந்து ஆட் பண்ணுறேன். டோஃபூஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னீர் மாதிரி ஃபேட் இருக்காது. ஸோ பன்னீருக்கு சிமிலரான டேஸ்ட்டு தான், அதனால் அதுதான் இன்றைக்கி எடுத்துருக்கேன். கூடவே ஒரு 1/2 கிளாஸ் மில்க் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது கொஞ்சம் குக் ஆகும்போது கொஞ்சமாக பட்டரும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். குக்கிங் வெசல்ஸ் அதனோட பர்பஸ் சர்வ் பண்ணிச்சு அப்படின்னா நம்மளுக்கும் குக் பண்ணுறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்த மாதிரி இருக்கும். டக்குன்னு வேலையும் முடிஞ்சிடும். இந்த கடாய் பணியாரக்கல் இது எல்லாத்தோட லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் பார்த்து வாங்கிக்கலாம். ஸோ ஃபைனலி லஞ்சுக்கு வந்து இன்றைக்கி நான் சப்பாத்தி டோஃபு கிரேவி செஞ்சுருந்தேன். அதுவும் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இந்த கிளாஸ் லிட்டோட வர ட்ரைப்ளை கடாய், அதுக்கப்புறம் கேஸ்ட் அயன் பணியாரக்கல் இதெல்லாம் ஆஃபரில் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட கோட் நிவேதா 12 அப்படிங்கிற கோட் யூஸ் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா உங்களோட பர்ச்சேஸ்க்கு எக்ஸ்ட்ரா 12% டிஸ்கவுண்ட் இருக்குது. இந்த கோட் யூஸ் பண்ணி ஆஃபரில் பர்ச்சேஸ் பண்ணி ஹாப்பியாக குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போல்லாம் மார்னிங் கொஞ்சம் ஏர்லியராக இருந்துருக்கிறனால டக்குன்னு வேலையெல்லாம் முடிஞ்சிருது. ஸோ வேலை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து சிக்கு மில்க் ஷேக் வந்து நான் ரெடி பண்ணியிருந்தேன். காஃபி வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். அதனால் மார்னிங் வந்து ஜூஸோட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஃப்ரெஷிங்காக டேயை ஸ்டார்ட் பண்ணோம். காஃபி குடிக்கிறதுக்கு எப்போவுமே வந்து பெட்ரூம் பால்கனிக்கு தான் நாங்கள் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இங்கே வந்து கொஞ்சம் ஃப்ரீ அண்ட் ஓப்பன் ஸ்பேஸாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் ஏர் வேணும் அப்படிங்கிறதுனால அந்த டேபிள் ஃபேனை அப்படியே திருப்பி பால்கனிக்கு வச்சுட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு உட்காந்து அப்படியே மார்னிங் ஸ்டார்ட் ஆகும். மார்னிங் ஹஸ்பண்ட் ஜிம் போயிட்டு வந்துட்டு அப்படியே எங்களோட ஜாயின் பண்ணிப்பார். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் எங்களோட சிட் சாட்ஸ்.
மார்னிங்கே எழுந்திரிச்சு குக் பண்ணி முடிச்சு சாப்பிட்டதுனால கொஞ்சம் டைம் நிறையா இருந்தது. அதனால இன்றைக்கி இந்த பால்கனி ஏரியாவை கொஞ்சம் சுத்தம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தேன். மணி பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா மானாவாரியாக வளர்ந்துருந்தது. இது வந்து கொஞ்ச நாள் என் ஹஸ்பண்ட் தான் டேக் கேர் பண்ணிகிட்டு இருந்தார். நாங்கள் வந்து ஸ்பெஷலாக ஒன்றுமே பண்ண மாட்டேன், வெறும் ரைஸ் வாட்டர் மட்டும் தான் நான் ஊற்றுவேன். அதுக்கே வந்து நிறைய வளர்ந்து அது பக்கத்தில் இருக்க செடிக்குள்ளெல்லாம் போயிட்டு பயங்கரமாக ரூட்ஸ் விட்டுருந்தது. அதெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போது அது எந்த அளவுக்கு ரூட்ஸ் வந்து படர்ந்துருந்தது அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன். இதுக்கு மெயின்டைன் பண்ணுறது வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சன்லைட்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய பால்கனியில் அவ்வளோவா சன்லைட் வராது. இந்த சைடு ஒரு மினிமலான சன்லைட் தான் வரும். அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராஸ் மேட் போட்டிருப்பேன், அதுக்குள்ளெல்லாம் அந்த வேர் நல்லாவே பிடிச்சிக்கிச்சு. ஸோ பக்கத்தில் இருக்க செடி மேலெல்லாம் ஏற ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அதை வந்து இனி ஒரு ஆர்ச் மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தேன். இந்த ரூட்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கே கொஞ்சம் பயமாக இருந்தது. அந்தளவுக்கு ஒரு ஹார்டாக பயங்கர பெருசாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நீட்டாக எடுத்துகிட்டு மீதி இருந்ததை இங்கே ஒரு குட்டி கயர் மாதிரி ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வரும்போது நான் கட்டி வச்சுருந்தேன். அதில் வந்து கொஞ்சம் படர விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் படர விட்டு அதை ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த 3 ஸ்டெப் ஆர்கனைசர் அங்கே வச்சுருப்பேன். அது வந்து ரொம்ப பழசாயிடுச்சு, அங்கே மழையில் வெயிலில் எல்லாமே பட்டு அதை வந்து இன்றைக்கி நம்ம புதுசாக சரி மாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்துகிட்டு வந்துட்டு நார்மல் அக்ரிலிக் பெயிண்டில் வந்து நான் பெயிண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ப்ரௌன் பெயிண்ட்டும் இருக்குது, நார்மலான ஏஷியன் பெயிண்ட்டு. அதை நம்ம அடித்தோம் அப்படின்னா லாங் லைஃப் வரும். ஆனால் அது ரொம்ப நாள் ஆகும் காயறதுக்கு. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 டேஸாவது காய வைக்கணும். அதனால் இன்றைக்கி நான் வந்து இந்த அக்ரிலிக் பெயிண்ட்டே போட்டு நல்லா பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். ஒரு பாட்டில் கிட்ட ஆச்சு எனக்கு இந்த ஃபுல்லாக ஆர்கனைசர் வந்து பெயிண்ட் பண்ணுறதுக்கு. கொஞ்சம் ரஸ்டிக்காக இருக்க மாதிரி வேணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேப் விட்டு தான் நான் பெயிண்ட் பண்ணியிருந்தேன். ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணுறதை விட எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆன்டிக்காக ரஸ்ட்டு அந்த ஃபீல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நான் பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். இதை வந்து பார்த்திங்கன்னா உள்ள ஹெல்மெட்டு, அதுக்கப்புறம் அந்த ஒய்ஃபைலாம் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் இல்லாமல் இருந்துச்சு, கொஞ்சம் க்ளம்ஸியாக. அதனால் அதை எடுத்துகிட்டு அந்த இடத்துல இதை ஆர்கனைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்மெட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்னேக் பிளான்ட் மாதிரி வச்சுட்டு ஒய்ஃபை ரூட்டர் எல்லாத்தையுமே வச்சு நீட்டாக ஒரு ஆர்கனைஸ் பண்ணி வச்சாச்சு. பின்னாடி அந்த ஒயர் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த செட்டப். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் சாமி கும்பிடும் போது வந்து பார்த்திங்கன்னா இந்த வேல் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு அவங்க எனக்காக திருச்செந்தூர்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ டியூஸ்டே எங்கள் வீட்டில் கொண்டு வந்து கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அதை பார்க்கும்போது. அதனால அந்த வேலை எங்கே ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு பார்த்துட்ருந்தேன். நெக்ஸ்ட் வீடியோவில் அதை நான் எங்கே வச்சுருக்கேன் அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் எப்பவும் போல் இப்போ 6 o'clock வீட்டுக்கு முன்னாடி விளக்கேற்றுவேன். அதுக்கு வந்து நார்மலான தீபம் எண்ணெய் இல்லாமல் நான் வந்து அந்த இலுப்பை எண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. இந்த டைம் இதை வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ டெய்லி ஈவினிங் இந்த டைமில் விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ரெசல்யூஷன் மாதிரி எடுத்து அப்படியே போய்கிட்டு இருக்கு. அது முடிச்சுட்டு ஆஸ் யூஷுவல் சாமிக்கிட்டேயும் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு ஈவினிங் அப்படியே முடிஞ்சிடுச்சு. நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்லேருந்து கொஞ்சம் ஹெவியாக போனதுனால சிம்பிளாக தோசை சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தோசை சுட்டுருந்தேன். பார்த்துட்டு வந்து அந்த நைட் எனக்கு கொஞ்சம் பயமா இருந்தது. நைட்டு தூங்கும் போது அந்த ராஜா அந்த கண்ணு புடுங்கி நாக்கு புடுங்கி அந்த சீன் இருக்குல்ல, அது வேற கனவுல ஓடிட்டே இருந்துச்சு. கனவுல இல்ல, நைட்டு தூங்கும் போது நீ எங்கிட்டோ எனக்கு கீழே கூட்டிட்டு போயிட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு வேற பயமாவே இருக்கு. ஐயோ இது என்னடா இது. ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வந்துட்டு அப்படிதான் நைட்டு பாத்ரூம் போகும்போது மேலே உட்காந்துட்டு அந்த ராஜா ட்வைன் அடிப்பான்ல அந்த கோடாரி வச்சுட்டு அந்த சீன் ஓடிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி தூங்கும் போது எனக்கு கனவுல வந்துச்சு. கனவுல இல்ல, அதாவது அந்த சீன் ஓடிச்சு.
அப்புறம் பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி கம்முன்னு தூங்கிட்டேன். டின்னர்லாம் முடிச்சுட்டு ஷாப்பிங் போயிட்டு வந்திருந்தோம், க்ராசரி ஷாப்பிங். ஸோ அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிடலான்னு எடுத்துட்டேன். சிஸ்டர் கொஞ்சம் தள்ளி படுங்க சிஸ்டர். இனிமேல் போடுறேன். எதுலடா அந்த வெள்ளை டப்பாக்குள்ள இருக்கிறது கிடையாது. கொஞ்சம் எக்ஸ்பயர் ஆனது, அதுக்கப்புறம் பேக்கெட்டில் வந்து பிரிக்காதது எல்லாத்தையுமே நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து எழுதி நீட்டாக பேஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. இன்றைக்கி ஒர்க் ரொம்ப அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ கையோட பெட் ஸ்ப்ரெடையும் சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீக்லி ஒன்ஸ் இதையும் நான் வந்து சேஞ்ச் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் அவ்வளோதான், கீழே கிளம்பி வாக் போயிட்டோம் 3 பேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா வீடியோ லைக் பண்ணி அவுட்லுக்ஸ் பெனிவி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.